الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله في محكم تنزيل العليم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. النبي أولى المؤمنين أنفسهم. يا أيها الذين آمنوا أقولوا قولا شهيدا. صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல தேவனின் திருப்பெயரை போற்றி உண்டாகும் புகழ்ந்த ஒன்றாகும் எனது ஜும்மாவரை ஆர்வம் செய்கின்றேன். வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்பு தோழர்கள் சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர் இமாம்கள் குறிப்பாக ஏகத்துவ கொள்கையை ஏற்று இதன் அடிப்படையிலே வாழ்ந்து இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கும் எடுத்து வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த ஜும்பாவிலே வருகின்றிருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வுடைய வற்றாட்டுமாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நமக்கு கடமையாக்கிய ஜும்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு வணக்க வழிபாடுகளையும் மனிதனுடைய ஒழுக்கங்களையும் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திற்கு மூமின் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காண்டி அல்லாஹ் நமக்கு நம்மளை அழைத்து ஒரு வசனத்திலே பேசும் பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அகூலுன் கவுலன் ஷஹீதா, நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொற்கள் நேர்மையானதாக உண்மையானதாக நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த மனித சமுதாயத்திலே இதை கடைபிடிப்பது மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையிலே கஷ்டத்திற்குரிய ஒரு காரியமாக மனித சமுதாயம் எண்ணுகின்றது. உண்மையை பேசுகிறதா? உண்மை என்றால் அப்படி என்ன என்று நம்மளுடைய வாழ்க்கையில் நாமே ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு.
உண்மை பேசினா இந்த உலகத்தில் பிழைக்க முடியுமா? நேர்மையாக இருந்தால் இந்த உலகத்திலே சம்பாதிக்க முடியுமா? தங்களுடைய மனைவி மக்களை எல்லாம் நடு தெருவுக்கு நிறுத்தக்கூடியதாக இந்த காரியங்கள் அமைந்துவிடும் என்று உலகத்தில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நினைத்தால் அவர்கள் அறியாமல் இருக்கிறார் என்று சொல்லிவிடலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக வாழக்கூடிய நம்மளிடத்திலும் கூட இதற்கு என்ன என்பதே தெரியாத மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் இதுபோன்று தலைப்புகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம். நம்மளுடைய பேச்சுக்களில் நல்ல பேச்சுக்களும் இருக்கிறது, தீய பேச்சுக்களும் இருக்கிறது. நம்மளுடைய வார்த்தைகளை நாம் அமைத்து கொள்ளக்கூடிய நம்மளுடைய நிலைகளை எதோடு உரசி பார்க்க வேண்டுமென்றால் திருமறை குர்ஆனோடு நபிமொழியோடு உரசி பார்க்க வேண்டும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் இந்த கொத்துபா உரையிலே இந்த விஷயத்தை குறிப்பிடுவார்கள். இன்னல் ஹதீஸில் கிதாபுல்லா ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேதத்தில் சிறந்தது இறைவனுடைய வேதம், வழிகாட்டுதலில் சிறந்தது எனது வழிமுறை என்று அல்லாஹ்வின் தூதரும் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த வேதங்களில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, மனிதர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் சிறந்த வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை தான் நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகள் தான் இந்த உலகத்திலே என்னுடைய வழிமுறைகள் தான் சிறந்தது. நான் உங்களிடத்திலே நடக்கக்கூடிய நடைமுறைகள், ஒழுக்கங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக நபிகளாரை ஆக்கியிருக்கிறான்னா சும்மா கிடையாதுங்க. 23 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை முறைகளை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் மஜ்னு பைத்தியக்காரர், இவர் தனக்கு தோன்றதையெல்லாம் சொல்லக்கூடியவர் என்றெல்லாம் எந்த மக்கள் சொன்னார்களோ அந்த சமுதாயம் சாதிக்கேன், இவர் உண்மையாளர் என்று இந்த நபியாக ஆவதற்கு முன்பாக பட்டம் சூட்டப்பட்ட அல்லாஹ்வின் தூதர். நபிகளாருடைய அற்புதமான வாழ்க்கை முறைகளை ஒரு மனிதன் படித்தான் என்றால் இந்த இஸ்லாத்தை காதலிப்பான், நேசிப்பான், உயிரை கொடுப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதருடைய அழகான வாழ்க்கை முறைகள் இருக்கிறது. அதனால தான் திருமறை குர்ஆனிலே நபியை பற்றி அழகான முறையில் அல்லாஹ் சொல்கிறான், லக்கது காலலுக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்தின் ஃபின் ஹஸனா. இந்த நபியிடத்திலே உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது. எந்த ஜும்மாவில் நான் பேசினாலும் இந்த வசனத்தை பேசாமல் கிடையாது. ஏனென்றால் நபிகளாருடைய வாழ்க்கை முறை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய அற்புதமான வழிமுறைகளை ஒவ்வொரு மூமினும் கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதிலே குறிப்பாக தங்களுடைய நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகள், ஏன்னா இதைத்தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் பேசினால் நல்லதை இல்லை என்றால் ஊமையாக இரு என்று சொல்கிறார்கள். மௌனமாக இருந்துக்க. சில பேர் சொல்லுவாங்க ஊமச்சாமியார் அப்படிம்பாங்க. அந்த பட்டத்தை கிடைத்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு பாஷைகள் வைத்திருப்பார்கள். மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஊமக்கொட்டான் அப்படிம்பாங்க. என்னடா ஊமக்கொட்டான் அப்படின்னா, அவன் பேசவே மாட்டான், பேசாமலே எல்லா காரியமும் பண்ணுவான். பேசாமல் இருப்பது சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. நீ பேசினால் நல்லதை பேசு, இல்லைன்னா மௌனமாயிரு. உன்னுடைய நாவை கொண்டு பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி விடாதே. இதற்கு பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளை ஆயிஷாவில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கிறோம். நபிகளாருடைய பேச்சுக்களை நாங்கள் எண்ணி விடுவோம்.
எண்ணக்கூடிய அளவிற்குத்தான் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகள் நிதானமாக பொறுமையாக தங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். நம்ம வாழ்க்கையில் அப்படி பார்க்க முடியுமா? சும்மா பேச்சுக்களில் அதான் அவருக்கு இயல்பாகவே ஒரு திக்குவாயாக இருந்தாலே அவரை பல கிண்டல்கள் பண்ணக்கூடிய நிலையை பார்க்குறோமா இல்லையா? திக்குவாயாக இருப்பார், ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு கேப் இருக்கும். அவர் அந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாகவே அந்த நிலை வராது, திக்குவாயும்பாங்க. ஒழுக்கமாக பேசக்கூட தெரியல, நீலாம் எப்படா பிழைக்க போகிறேன்பாங்க. உண்மையா இல்லையா? பேச தெரியலன்னா அவனுக்கு என்ன அர்த்தமாமா? உழைக்க தெரியாதவன், முன்னேற்றம் அடையாதவன் என்று சொல்கிறாங்களா இல்லையா? இது இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த வார்த்தையை வைத்து ஒரு மனிதனை நல்லவன் கெட்டவன் என்று எடை போடக்கூடிய மார்க்கம் கிடையாது. நம்மளுடைய பேச்சுக்கள் என்பது ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தோடு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களில் முக்கியமாக இதை பாருங்கள். தங்களுடைய நாவால் நம்மளுடைய இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்ம என்ன பேசணும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க முடியுமா? யோசிக்க முடியுமா? நம்மளுடைய வாழ்க்கையில் யாரிடத்தில் எதை பேசினோம், இந்த வார்த்தை யாருக்கு நன்மையை கொடுத்தது தீமையை கொடுத்தது என்று நம்மளுடைய மனக்கண்ணால் அசை போட்டு பார்த்துருக்குறோமா? சிந்தித்து பாருங்கள். கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் இதற்கு பல்வேறு உதாரணங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்தே சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையை பார்க்கிறார்கள், வீதியில் அமர்ந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியில் அமராதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நடக்கக்கூடிய நடைபாதையில் அமராதீர்கள் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு இது மாதிரி அமர்வதற்கு இடங்கள் இல்லை, ஏன் அமரக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்று கேட்கிறார்கள். அப்படியா? அதற்குரிய உரிமையை நீங்கள் கொடுத்து விட்டு அங்கே அமருங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? அதற்கென்று உரிமை இருக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அந்த கடமை செய்துவிட்டு அதை அங்கே அமருங்கள். என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே? பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், சலாத்தை பரப்புங்கள். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை ஒழுக்கமான பேச்சுக்களாக அமைத்துக் கொள்ளுங்கள். பாதையில் அமர்ந்து தான் நம்மளுடைய மக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வரக்கூடிய ஆளுகளை பூரா கழுவி குடிக்கிறது உண்டா இல்லையா? பாடுறா, அவன் இப்படி போகிறான் பாரு, இவனுடைய தோற்றத்தை பாரு, அவனுடைய தோற்றத்தை பாரு. தனக்குள்ள அமர்ந்திருக்கிறவனுடைய அந்த பேச்சுக்களை, அவர்களை பற்றியான பேச்சுக்களை எப்படி அமைச்சுக்குவாங்க? நிறைகுறையை திட்டுவது, வார்த்தையால் ஏசுவது, பேசுவது, இப்படியான பல பழக்க வழக்கங்களை நம்முடைய சகோதரர்கள் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ இந்த நாவை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே பாதையிலே கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது, நீ பேச்சுக்களை ஒழுக்கமுள்ள பேச்சாக அமைத்துக்கொள். இதை நம்ம கடைபிடிச்சிருக்கிறோமா? நம்மளுடைய சகோதரர்கள் இதை கடைபிடிக்கிறாங்களா? பேச்சுனா என்னமோ சாதாரணமாக ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நாம் விலகி கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வேறு ஹதீஸ்களில் இதை பற்றி விளக்கும் பொழுது மறுமை நாளோடு ஒப்பிட்டு காட்டுகிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் மறுமை நாளோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். நீ இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குண்டான தகுதிகளை சொல்கிறேன், கேட்டுக்கொள். தங்களுடைய வாழ்க்கையிலேங்க இந்த உலகத்தில் நான் பேசக்கூடிய பேச்சுக்களை சர்வசாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, தங்களுடைய நண்பர்களோடு பேசக்கூடிய சந்தோஷமான பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, ஒருவரிடத்தில் நாம் ஜாலியாக பேசுகிறோம், சிரிக்க வைப்பதற்காக வேண்டி பேசுகிறோம் என்ற பெயரால் தன்னுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அள்ளி அள்ளி வீசுவது. ஒரு மூமியின் இடத்துல இப்படி வரலாமா? நீ முஸ்லீமாக இருக்கிற என்றால், அல்லாஹ்வை நம்புவது உண்மையாக இருந்தால் உன்னுடைய வார்த்தையை எண்ணி பேச வேண்டும். இருக்கா நம்மளிடத்துல? பேச்சுக்களுடைய ஒழுக்கம் இருக்கா? என்ன தௌஹீதுவாதி இடத்துல இந்த பழக்கம் இருக்கிறது. நம்ம சமுதாயத்திலே ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இது மாதிரியான பண்புகள் இருக்கிறது. என்ன பண்பு? நான் இந்த மார்க்கத்தை கரைத்து குடித்து விட்டேன்,
என்று சொல்லிவிட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வார்த்தைகளில் நாசமாக போகிறது. நபிகளார் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். நீ மறுமை நாளை நம்புவது உண்மை என்றால் உன்னுடைய பேச்சிலே ஒழுக்கத்தை, நேர்மையை கடைபிடித்துக் கொள். அதுக்கப்புறம் பேசினியே. இந்த உலகத்தில் வெறுமேனே முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை, பேச்சுக்களை ஒழுக்கமற்றதாக இருந்தது என்றால் நீ மறுமையை நம்பவில்லை. பல பண்புகளை சொல்றாங்க. அந்த பண்போடு இந்த பண்பை சேர்க்கிறார்கள். மறுமை நாளிலே நீ நம்புவது உண்மையாக இருந்தால் மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரிப்பான். அங்கே தண்டனை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, எனக்கு பரிசு காத்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து நான் தப்பிக்க முடியாது என்று ஒரு மூமின் நம்பினான் என்றால் உன்னுடைய வார்த்தை அடுத்தவருடைய உள்ளத்தை தைத்து விடக்கூடாது, அடுத்தவருடைய உள்ளத்தை பதம் பார்த்து விடக்கூடாது. நம்மள்ட்ட இந்த பண்பு இல்லையா? பதம் பார்க்கிற தவிர எப்படியெல்லாம் அவனை சாவடிக்கணுமோ எல்லா வகையான பண்புகளும் இருக்கு. ஏகத்துவவாதி இடத்திலே மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்கிறோம் என்ற பெயரால் மைக்கிலே குர்ஆன் அதை பேசிவிட்டு தனிப்பட்ட முறையிலே தனி பண்புகளாக ஒருவனுடைய மானத்திலே விளையாடக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் இல்லையா? மானத்தோடு விளையாடுவதென்றால் என்ன? தங்களுடைய வாயால் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக பேசுவது. நபிகளார் சொல்கிறார்கள், உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் பிறர் மீது அவதூறாகவோ புறமாகவோ பேசிவிடாதீர்கள். இது மிக கெடுதலுக்குரிய காரியம். இதற்கு அற்புதமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறிலே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அன்னை சித்திகா ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கெல்லாம் அழகான ஒரு படிப்புடை. அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் கூட சற்று பிசங்கி விட்டார்கள், தடம் புரண்டு விட்டார்கள், உள்ளத்தை புரட்டி எடுத்து விட்டார்கள். யாரையெல்லாம் தங்களோடு அரவணைப்போடு வைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த சகாபாக்களுடைய வார்த்தைகள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறை நாம் கேட்டிருப்போம். அவர்களை பற்றி இன்றைக்கும் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் அருளை இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா அவர்களுடைய வரலாறு அந்த அளவுக்கு. நபிகளாருடைய பிரயாணத்திலே அன்னை ஆயிஷா அவர்களை கூட்டிச் செல்கிறார்கள். ஒரு போர் முடிந்ததற்கு பிறகு திரும்பி வரும் பொழுது தங்களுடைய முத்து மாலை துளைந்து விடுகிறது. அதை தேடி செல்கிறார்கள். பின்பு வந்தால் அங்கே கூட்டம் கலைந்து அவர்கள் பயணத்தை மேற்கொண்டு விட்டார்கள். ஆயிஷா அவர்கள் நின்று பார்க்கிறார்கள். ஆஹா, யாரும் இல்லையே, திக்க திணறிந்து கொண்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதருடைய வழக்கம் இருக்கிறது, ஒரு காவலாளியை பின்தொடர்ந்து வருவதற்கு எதிரிகளுடைய உளவுகள் இருக்கிறதா அல்லது கனிமத்து பொருட்கள் ஏதாவது கீழே விட்டு விடுகிறோமா என்று உளவு பார்ப்பதற்கு ஒரு சகாபி அல்லாஹ்வின் தூதர் நியமித்து விட்டு வருவார்கள். அப்படியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா அவர்கள் பார்க்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், என் அருமை தாயை நீங்கள் வாகனத்தில் அமருங்கள், உங்களை கூட்டிச் செல்கிறேன் என்று அந்த சகாபி தன்னுடைய முகத்தை கூட பார்க்கவில்லை, கூட்டிச் செல்கிறார்கள். அதற்குள்ளே இங்கே வதந்திகள் பரப்பப்படுகிறது. மதீனா முழுக்க வதந்திகள் பரப்பப்படுகிறது. கன்னி பெண் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, அற்புதமான அந்த மனைவியினுடைய பெயரின் மீது களங்கங்கள் ஏற்படுத்தப்படுகிறது, இக்கட்டுகள் சுமத்தப்படுகிறது. உடனடியாக ஆயிஷா அவர்களுடைய வர்றாங்க, தங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அங்கே இது மாதிரியான சலசலப்புகளை ஏற்படுத்திய உடனே நபிகளார் அவர்களுக்கு தனக்குள்ளேயே ஒரு சஞ்சலங்கள் ஏற்படுகிறது. இந்த மாதிரியான சஞ்சலங்கள் ஏற்பட்ட உடனே ஆங்காங்கே பேசிக்கொண்ட உடனே எந்த அளவுக்கு என்றால் தங்களுடைய உறவினர்கள் கூட ஆயிஷா அவர்கள் மீது பழி சுமத்தக்கூடிய அளவுக்கு
தங்களுடைய வார்த்தைகள் அமைகிறது. நாவு எப்படிலாம் பாடுபடுது பாருங்க. இந்த நாவை கொன்று அன்றைக்கே அந்த சகாபாக்கள், எப்படியாப்பட்ட சகாபாக்கள், அவர்களும் கூட தங்களுடைய நாவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போ அந்த நேரத்தில் இது மாதிரியான விஷயங்களில் பேசக்கூடிய ஒரு நபர் மிஸ்தக் என்ற ஒரு சகாபி. மிஸ்தக், இந்த மிஸ்தக் என்பவர் யார் என்றால் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய உறவினர். அதுபோக அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அப்படியாக இருக்கும் பொழுது அவருக்கு உதவி போயிட்டு இருக்குது. இதை அபூபக்கர் சித்திக் அவங்க கேள்விப்படுறாங்க. என்ன இந்த மாதிரியான வதந்திகள் பரப்பப்படுகிறது, உன்னுடைய மகள் மீது இந்த மாதிரியான நபர்கள் பரப்புகிறாங்கன்னு சொன்ன உடனே மிஸ்டேக்கு என்னுடைய பொருளாதாரத்தை இனி நான் கொடுக்க மாட்டேன், அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், என்னுடைய மகள் மீது இவர் அபாண்டமான பலி சுமத்தி கொண்டிருக்கார் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த விஷயத்தை நிறுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, அலிரலில்லா போன்ற சகாபாக்கள் எல்லாம், பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம், அல்லாஹ்வின் தூதர் போய் அவங்களிடத்தில் இது மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது, என்ன செய்வது அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நிலைமை வந்தால் நாங்கள்லாம் தலா கூட்டுருவோம், இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா நாங்கள் தலா கூட்டுருவோம்னு அல்லாஹ்வின் தூதர் இடத்துல சொல்கிறாங்க. இதுவும் ஆயிஷா அவங்களுடைய காதுக்கு வருது. இந்த மாதிரி சூழ்நிலை வந்த உடனே தங்களுடைய வீடில் அல்லாஹ்வின் தூதர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆயிஷாவே நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், இறைவனிடத்தில் துஆ செய், ஒரு கால் தவறு உண்மை என்றால் அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் என்று சொன்ன உடனே ஆயிஷா அவர்கள் ரொம்ப ஒரு அமைதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடனே குர்ஆன் வசனத்தை தான் அவங்க ஞாபகத்துக்கு வருது. அல்லாஹ்வின் தூதரே, எப்படி நபீல் அஸ்ஸலாமு அவர்களுடைய முன் சென்ற ஒரு சகாபியருடைய பெயரை சொல்லி, அந்த பெயரை எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, அவர் எப்படி பொறுமை காத்திருந்தாரோ அந்த நபியை போன்று நான் பொறுமை காத்துக்கொள்கிறேன், எனக்கு பொறுமையை கொடுக்கட்டும் இறைவன், நான் பொறுமையாளனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க ஆயிஷா அவங்கள்ட்ட, உங்களுடைய தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் நீங்கள் ஒரு ஆலோசனை பெற்றிருக்குங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்ன பண்ணலான்னு கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அது வேண்டியதில்லை, நான் அப்படி கேட்கணுங்கிறதும் இல்லை, எனக்கு என்னை பற்றி தெரியும், உங்களை பற்றியும் தெரியும் என்று ஆயிஷா அவர் சொல்லிவிட்டு மௌனமாகவே இருக்கிறார்கள். பின்பு அல்லாஹ் இது சம்பந்தமாக ஒரு வசனத்தை அருளுகிறான். என்ன வசனம்? உங்களிடத்திலே அவதூறு பரப்பப்பட்ட செய்திகளை கொண்டு வந்தார்களே, அவர்களிடத்திலே இது சம்பந்தமாக சாட்சிகளை நீங்கள் கேட்க வேண்டாமா? சாட்சி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி நம்பினீர்கள் என்று அந்த சகாபாக்கள் சம்பந்தமாக அந்த வசனத்தை அருளி, அது சம்பந்தமாக அவர்களுக்கு 100 கசையடி கொடுங்கள். இதில் யாரெல்லாம் வராங்க? அலிரலில் வர்றாங்க, மிஸ்டேக் வர்றாரு, இது மாதிரியான பெரும்பெரும் சகாபாக்கள் எல்லாம் வர்றாங்க. 100 கசையடி வாங்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம். இதனால் இந்த சம்பவத்தை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தங்களுடைய நாவை கொண்டு சகாபாக்களுடைய வாழ்க்கையில் ஓட சம்பவங்கள் நடக்கிறது. நம்ம ஏமாத்துறோம், அதுக்காக நம்மளும் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. தங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எண்ணிடக்கூடாது. இதை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுறான் அப்படின்னா நமக்கு முன்மாதிரியாக சகாபாக்களை விடவும் பல கோடி மடங்கு நம்ம உஷாராக இருக்கணும். எந்த விஷயத்தில்? நாவு விஷயத்தில், நாவை பேணக்கூடிய விஷயத்தில், பேச்சு விஷயத்தில். பேசி மக்களை பேசும் பொழுது ரொம்ப நிதானமாக பேச வேண்டும், கவனமாக பேச வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம சிறுக்கு வைக்கிறது இல்லைப்பா, சிறுக்கா செய்கிறோம், தர்காக்கா போயிட்டுருக்குறோம், மௌலூதா ஓதுறோம், கயிறா கட்டி இருக்கிறோம், எதுவும் இல்லையே. நம்ம 4 பேருக்கு குர்ஆன் கொடுக்குறோம், புக்கு கொடுக்குறோம், பிரச்சாரம் செய்கிறோம், எவ்வளோ நன்மை சம்பாதிச்சிருக்கிறோம். அதோடு சேர்ந்து தன்னுடைய சகோதரனுடைய மானத்தோடும் விளையாடக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோமா இல்லையா? அப்போ இது மாதிரியான நிகழ்வுகள் நம்மளிடத்தில் இருந்ததென்றால் இது மறுமை நாளில் எந்த ஒரு பயனையும் தராது. ஏன் அப்படின்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள், நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய வார்த்தைகளை பற்றி சொல்கிறார்கள். அதை 2வது உரையிலே பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணை பற்றி குறிப்பிடுகிறார்கள்.
ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், அவர்கள் உபரியான வணக்கங்கள், ஃபரலான வணக்கங்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்க, வணக்க வழிபாடுலேயே இருக்கிறாங்க. இன்னொரு பெண்மணி இருக்கிறாங்க, அவர்கள் வெறும் ஃபர்லை மட்டும்தான் தொழுகிறாங்க, அவர்களிடத்தில் உபரியான வணக்கத்தை நான் பார்க்க முடியலை. இந்த இருவரை பற்றியான விஷயம் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அவர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ராலாக வணக்கம் செய்கிறாங்க, வணக்கத்திலே இபாதத்திலே இருக்கிறாங்க என்று சொன்னீங்களே, அவங்க நரகவாதி. இவர்கள் பரலான தொழுகையை மட்டும் தொழுகிறார் என்று சொல்கிறீங்களே, இவங்க சொர்க்கவாதி. என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது, அந்த பெண்மணி உபரியான வணக்கங்களை செய்தாலும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது கிடையாது. பிறரை பற்றி புறம் பேசுவது, இட்டுக்கட்டி பேசுவது, இல்லாததை பேசுவது, தங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியங்கள், வார்த்தையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அவர்களுக்கு எதை தருகிறது என்றால் நரகத்தை தருகிறது. ஆனால் இவங்க தங்களுடைய வாழ்க்கையில் சரி வணக்கம்னா ஃபர்லா, அதை செய்துவிட்டு தங்களுடைய நாவை கட்டுப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையிலே சரியானவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்களே, இது நமக்கு எவ்வளோ போதுமானது. நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய விஷயமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வார்த்தை என்பது, பேச்சு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் இந்த பேச்சை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய அத்தாட்சி என்று குறிப்பிடுகிறான். நீ பேசக்கூடிய பேச்சு என்பது இறைவனுடைய அத்தாட்சி. அப்போ இதை நான் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்மளுடைய நேர்மையான சொல்லாக இருக்க வேண்டும், உண்மையான சொல்லாக இருக்க வேண்டும், பிறருடைய உள்ளத்தை பாதித்து விடக்கூடாது. நபிகளார் சொல்கிறார்கள், உங்களுடைய பேச்சை கொண்டு உங்களுடைய நண்பனுக்கு, உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நீங்கள் தொல்லை தந்து விடாதீர்கள். அது ஒரு மூமியினுடைய பண்பு கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, ஒரு மூமியினுடைய பண்பு என்றால் தங்களுடைய நாவாலேயோ கரத்தாலே பிறர் தொல்லை பெறாமல் இருக்கிறார்களே, அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். தங்களுடைய நாவாலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது, கரத்தாலும் பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நாவால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதை செய்கிறோமா கெட்டதை செய்கிறோமா, நல்லதை பேசுகிறோமா கெட்டதை பேசுகிறோமா, தங்களுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு நொடியும் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகள் என்பது எண்ணி பார்க்க முடியும் என்று சொல்கிறார் இல்லையா, அதுவும் நமக்கு முன்மாதிரி. நபிகளாருடைய வாழ்க்கையில் எல்லாம் முன்மாதிரி என்று சொல்கிறோமா இல்லையா, இது நமக்கு முன்மாதிரி. நம்ம பேச்சுக்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய சபைகளில் நமக்கு ஒழுக்கம் வேண்டும், பேச்சு ஒழுக்கம். ஒருவரை ஒருவர் புண்படுத்தாத அந்த சிந்தனை வேண்டும். நான் என்ன பேசியிருக்கிறேன், அவருடைய உள்ளத்தை எப்படி பாதிக்கும், வேணவே வேணாம், அதுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்லாமே இருந்துக்கலாம் என்ற சிந்தனையோடு இந்த ஜும்மாவில் நாம் களைய வேண்டும். அப்பேர் பண்ணுற வாய்ப்பை வல்ல ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தர பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.